பெண்கள் பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் விஜய் தற்போது முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து முதலமைச்சர் விஜய் இன்று அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், இந்த ஆலோசனையில யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலவரம் குறித்து தமிழக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனை என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த சில தினங்களாக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோவை சிறுமி படுகொலை எதிரொலியாகவே இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல தடுப்பதற்குண்டான நடவடிக்கைகளுக்காக ஏற்கனவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம் என்பது முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக வருகிற 27ஆம் தேதி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக தமிழகம் முழுவதும் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு நிலவரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்குண்டான ஆலோசனைகளை, அதை அறிவுரைகளையும் பல்வேறு உத்தரவுகளையும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு வழங்க உள்ளார். அதன் அடிப்படையில் தமிழகத்துல போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பதும், அதே நேரத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி இரும்புக்கரம் கொண்டு குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே ரோந்து பணிகளை அதிகப்படுத்துவது தொடர்பாகவும், புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில தொடர் ஆலோசனை என்பது சட்ட ஒழுங்கு மையப்படுத்தியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்குண்டான வழிமுறைகளை, புதிதாக திட்டங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதன் விதமாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு உத்தரவுகளை மையப்படுத்தி ஒரு அறிக்கை ஒன்றும் முதலமைச்சர் தலைமையில வெளியிடப்பட உள்ளது அப்படிங்கிறது தற்போதைய தகவலாக இருக்கிறது. வருகிற 27ஆம் தேதி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம் என்பதும் செயல்பாட்டுக்கு வர உள்ளதன் காரணமாக இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது.